வணக்கம் நண்பர்களே, உங்ககிட்ட நாட்டு நெல்லிக்காய் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். இந்த நாட்டு நெல்லிக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது ஃபஸ்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புக்கு இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. நிறைய பேருக்கு ஜீரண கோளாறு இருக்கும், அதாவது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகும். ஆனால் இந்த நாட்டு நெல்லிக்காயோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்தை குயிக்காக பண்ணக்கூடியது. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உடம்புல இருக்கிற கொழுப்பு இது கொலஸ்ட்ராலை ரொம்பவே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இந்த நாட்டு நெல்லிக்காயில். மெயினாக சொல்ல போகணும் அப்படின்னா, பெண்களுக்கெல்லாம் ஹேர் க்ரோத் ஆகும், பட் ஸ்ட்ராங்காகவே இருக்காது. ஆனால் இந்த நாட்டு நெல்லிக்காவை சாப்பிட்டோம், நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும். அதாவது லூஸாக இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுற தன்மையும் இந்த நாட்டு நெல்லிக்காயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது தான் இந்த நாட்டு நெல்லிக்காய். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இதை மிஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் சக்தி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தான் நான் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். பாதி இது நாங்கள் வெறும் உப்பு மிளகாய்த்தூள் போட்டுமே சாப்பிட்டுட்டோம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். உங்கள்கிட்ட பெருங்காயம் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் கம்மியாக செஞ்சதுனால நான் சீக்கிரமாக சாப்பிட்ற போகிறோம், அதனால் எனக்கு அது தேவைப்படாது. நீங்கள் நிறைய நெல்லிக்காயில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.